நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்னா, துர்காதேவி யாருடைய அவதாரம்? இது என்ன ஒரு கேள்வி. துர்காதேவி பார்வதியோட அவதாரம்னு கேட்டிங்கன்னா, துர்காதேவியை பேசிக்காக நிறைய ஸ்டோரியில் மும்மூர்த்திகள் சேர்ந்து உருவாக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். மும்மூர்த்திகள் சேர்ந்து உருவாக்குனாங்கன்னா அது எப்படி பார்வதியோட அவதாரம் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்தி சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த துர்காதேவியோட கணவன் யார்? கணவன் கேட்டால் சிவபெருமானும் வருது. பட் சிவபெருமானும் சேர்த்து தானே உருவாக்குறாரு. அப்போ அவர் அப்பா தானே, அவர் எப்படி கணவன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு துர்காதேவி பற்றி நிறைய கேள்விகள் ஏற்படும் இல்லையா? இதுக்கான பதில் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். துர்காதேவி பார்வதியோட அவதாரம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இங்கே அவதாரம் அப்படின்னா அவங்க டைரெக்டாக அவங்ககிட்டேருந்து தான் அவதாரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவதாரம் எங்கிருந்து வேணாலும், யார் உடம்புல இருந்து வேண்டாலும், யாரோட சக்தி மூலியமாகவும் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம வராக அவதாரம் எடுத்துக்கலாம். விஷ்ணுவுடைய வராக அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய நாவிலிருந்து தோன்றியிருக்கும். ஸோ பிரம்மாவுடைய நாவிலிருந்து தோன்றியதுனால கிட்டத்தட்ட பிரம்மாவுக்கு பையன் மாதிரி தான். ஆனால் அது யாருன்னா பிரம்மாவுடைய அப்பாவான மகாவிஷ்ணு. ஸோ அதே மாதிரி வந்து நரசிம்ம அவதாரம் தூணில் இருந்து வெடித்து வந்திருப்பார். கிருஷ்ண அவதாரம் தேவகிக்கும் வசுதேவிக்கும் மகனாக பிறந்திருப்பார். ராம அவதாரம் உங்களுக்கும் தெரியும். ராம அவதாரம் கௌசல்யா மற்றும் நம்ம தசரதனுக்கு மகனாக பிறந்திருப்பார். ஸோ மகாவிஷ்ணுடைய அவதாரன்றது அவர் கிட்டேருந்து வரணும் அவசியம் இல்லை. யார் உடம்புல இருந்து வேணாலும், யாருடைய சக்தி மூலியமாகவும் அந்த அவதாரம் வெளிப்படும். ஆனால் அது மகாவிஷ்ணு தான். அவர் அவதரித்து வேற ஒரு ரூபத்தில் வேற ஒரு கிட்டேருந்து வராரு. அந்த மாதிரி தான் தேவி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, தேவி பார்வதி ஆதிசக்தி இவங்களுடைய வாரியர் ஃபார்ம், ஒரு போரிடுறதுக்காக எடுக்கப்படக்கூடிய அவதாரம் தான் துர்கை அவதாரம். இதை வந்து காத்தியானின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துர்கைன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துர்கை அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மும்மூர்த்திகள் கிட்டேருந்து எடுத்தாங்க. பிரம்மா சக்தியின் மூலியமாகவும் மகாவிஷ்ணு சக்தியின் மூலியமாகவும் தன்னுடைய பாதின்னு சொல்லலாம், இல்லை தான் அவங்களுடைய பாதின்னு சொல்லலாம், அவங்களோட சக்தி மூலியமாகவும் இவங்க தோன்றுறாங்க, அவதாரம் எடுக்கிறாங்க. இந்த அவதாரம் துர்கை அவதாரம் மகிஷாசுரனை அழிப்பதற்காக. ஸோ மும்மூர்த்திகளோட அம்சமாக ஏன் மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக இவங்க டேட்டா வர வேண்டியது கேட்டிங்கன்னா, அவன் வந்து பேசிக்காக பெண்களை அழிக்கணும்னு கேட்டிருந்தான். அண்ட் பெண்களை மட்டும் தட்டுருந்தான். பட் ஆண்களுடைய சக்தியே பெண் தான்ப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 3 சுப்ரீம் ஆண் கடவுள்களும் சேர்ந்து துர்காதேவியை கிரியேட் பண்ணலை. ஆக்சுவலி துர்காதேவி கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், இல்லை ஆதிசக்தியான பார்வதி துர்கையாக அங்கே தோன்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ துர்கையாக அங்கே தோன்றி நம்ம மகிஷாசுரனை வதம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர்கிட்ட இருந்தும் தோன்றி வராங்க. பட் அதே பார்வதி அதே ஆதிசக்தியோடைய அவதாரம் தான். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மகாவிஷ்ணு கிட்டே இருந்து மகமாயின்னு ஒரு அவதாரத்தை எடுத்திருப்பாங்களாம் பார்வதி தேவி. மது கைடபிள் அழிக்கிறதுக்காக, இல்லை மது கைடபிள் பேட்டில் பண்ணுறதுக்காக அந்த டைமில் விஷ்ணு படுத்திருப்பாராம். அவர்கிட்ட இருந்து மகமாயின்னு அவதாரம் எடுத்திருப்பாங்களாம். இன்னும் சில கதைகள் வந்து மகாவிஷ்ணு படுத்திருப்பார். சில அசுரர்கள் அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு கிட்டே இருந்தே அவதாரம் எடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு தெரியும், மோகினி அவதாரம், அதுவுமே மகாவிஷ்ணு கிட்ட தான் அவங்க எடுத்த அவதாரம் தான். ஈவன் தன்னுடைய கால் கொலுசுல இருந்தே பத்ரகாளின்ற ஒரு ஃபார்மும் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்வதி வந்து பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து டேரெக்டாக தான் அவதாரம் எடுக்கணும் அவசியம் இல்லை. யார்கிட்டேருந்து வேணாலும், யார் உடம்புலேருந்து வேணாலும் அவதாரம் எடுக்க முடியும். அவங்க மட்டும் இல்லை, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த அவதாரமாக இருந்தாலும் சரி, அது அவங்க உடம்புலேருந்து தான் அந்த அவதாரம் எடுக்கணும். அவங்ககிட்ட தான் சக்தி டேரெக்டாக போய் அவதாரம் ஆகணும். இல்லை அவங்க மறைஞ்சு போய் திடீர்னு பிறக்கணும் அப்படிலாம் கிடையாது. எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க அவதாரத்தை எடுக்க முடியும். ஸோ அப்படி தான் துர்காதேவி பார்வதி மும்மூர்த்திகள் கிட்டேருந்து எடுத்த அவதாரம் தான் துர்கை அவதாரம். நிறைய பேர் நிறைய வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. சனி பகவான் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க, பிரத்திகர் அதே வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. எல்லா வீடியோவும் பேசி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வீடியோக்கு வந்து அதிக நாள் எடுத்துக்குது, டைம் ஆகுது. அப்படி அப்லோட் பண்ண வேண்டான்றதுனால ஒரு டே வந்து ஒரு 5 வீடியோ எடிட் பண்ணி வச்சுப்போம். அதாவது டே 1 ஃபஸ்ட்டு ஒரு டே போடுறோம்னா அடுத்த டே அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிற மாதிரி நம்ம பப்ளிஷ் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வீடியோ கண்டென்ட்லாம் ஃபஸ்ட் எடிட் பண்ணி வச்சுட்டு டே பை டேவாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா?